உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்காகத்தான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை கொடுத்து என் குழந்தையை திருப்திப்படுத்த இந்த வாராகி நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைத்ததே நினைத்த பாத்திரத்திலே நான் உனக்கு தரத்தான் போகிறேன். உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நான் தோற்று போக விடப்போவதே கிடையாது. நீ நம்ப மறுத்தாலும் இதுதான் என் சத்தியத்தின் உண்மை. என் கண்ணின் மணியே, உன்னருகில் உனக்கான விஷயத்தை தர வந்து இருக்கும்போது நீ ஏன் அங்கு அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றாய்? நியாயம் உன்னருகில் இருக்கும்போது எதற்காக என்னை மறுத்து கொண்டே இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் தன்மையை பற்றி புரிந்து கொள்ளாமல் சில விஷயங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அத்துணையும் தாண்டி ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நான் உனக்குள் உருவாக்கி அடுத்தடுத்து படிநிலைக்கு ஏறுவதற்கான ஒன்றை உனக்கே உரித்தாக்க தந்திருக்கும் போது நீ கண்டும் காணாமலும் சென்று விடாதே. இதுதான் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்ட போதிலும் எது நடக்குமோ என்று பதற்றத்தோடு இருக்காதே. எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. எப்படியும் உனக்கான விஷயத்தில் உனக்கு நான் நல்லதைத்தான் செய்ய போகிறேன். அதன் பிறகு வீணாக ஏன் உன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கின்றாய்? உன்னை அளவைத்தவர்களை பார்த்து நீ ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் நிலை என்னவென்று இப்பொழுது நீ கண்கூடாக பார்க்கும் தருணத்தை உணரத்தான் போகிறாய். என் நாட்டம் களை கட்டத்தான் போகிறது. என் பிள்ளையே, உனக்கான வழியை உருவாக்கிவிட்டு தான் நீ இந்த வழித்தடத்தில் பயணம் செய் என்று உனக்கு இதை கொடுக்க வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னை பயப்பட வைத்தவர்களை பற்றியும் உன்னை கலங்கடித்தவர்களை பற்றியும் சதா நேரமும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய செயலில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. என் மீது உன் பாரத்தை போட்டுத்தானே உன் செயலை செய்ய தொடங்கியிருக்கின்றாய். இடையில் எந்த இடையூறுகள் வந்தாலும் சரி, தடைகள் வந்தாலும் சரி, அதை தகர்த்தெறியக்கூடிய மன வலிமையும் மன தைரியத்தின் இந்த தாயை உனக்கு தந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் பதற்றமடைகிறாய்? அவர்கள் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது, சுபகாரியம் நடக்கக்கூடாது, நீ போகும் இடத்தில் எல்லாம் தடைகள் மட்டும்தான் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டு அத்தனை விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். திட்டத்தை தீட்டிவிட்டார்கள். அதை செயல்படுத்துவதற்கான முன்னோட்டத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் அதை சும்மாவிடப் போவதே கிடையாது. என் பிள்ளையே, உனக்கு எந்த சுபகாரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனார்களோ அந்த சுபகாரியத்தை இன்றே இப்பொழுதே நான் நடத்தி தருவதற்காக என் ஆணையை பிறப்பித்து விட்டேன். இனியும் நீ மனம் கலங்கி விடாதே. இந்த விஷயத்தில் எனக்கானது ஒன்று எப்பொழுது வரும் என்றுதானே நீ எதிர்நோக்கி காத்திருந்தாய். இதோ உன் வருகைக்காக அவர்களும் காத்து கொண்டு இருக்கும் தருணம் வந்துவிட்டது. உன்னை ஓரம் கட்டியவர்கள் நிலை இதுதான். நீயோ அங்கு என்னென்னமோ நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்திலே உனக்கு யாருமே எதிர்பார்க்காத வண்ணத்தில் உன் அதிசயத்தை நானே நடத்தி தந்து உன் வாழ்க்கை என்னும் வாய்ப்பாக தர வந்து இருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் புதிய அத்தியாயத்தோடு தான் தொடங்கப் போகிறது. நடந்து முடிந்ததை எண்ணி வருத்தப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஓடுகின்ற நதி நீர் எந்த இடத்திலும் நிற்காது. அதன் இலக்கை அடையும் வரை எந்த இடர்கள் வந்தாலும் அதே மாதிரிதான் நாம் வாழ்க்கையை நாம் நோக்கி அடையும் போது, நாம் இலக்கை நோக்கி சென்றடையும் போது எந்த இடர்கள் வந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு கொஞ்சம் தாங்கிக்கொள். உன் வாராகி உன்னுள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கும் போது உன் இலக்கை அடையாமல் எப்படி இருப்பாய்? நான் உன்னோடு இருந்து உன் லட்சியத்தை என் லட்சியமாக கருதி உன் வெற்றியை பெற துணை புரிந்து கொண்டுதான் இருப்பேன். நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேட்டுவிட்டாய். அதன் பிறகும் அதை பற்றி நான் பரிசீலிக்காமல் இருப்பேனா? உனக்கான சரியான நேரமும் சரியான தருணமும் இதுதான். நான் உன் வேண்டுதலை
தருவதற்கு தயாராக இருக்கும்போது அதை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இருக்கின்ற நல்ல சூழலை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றியமைத்துக்கொள். அதுதான் உன் சந்தோஷத்திற்கு நல்லது. என் குழந்தையே, நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்ல உறவுகளை மட்டும் வைத்துக்கொள். நேர்மறையான எண்ணத்தை மட்டும் மனதில் வை. அதாவது நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ தீர்க்கமாக நம்பினால் மட்டும்தான் உனக்கு நல்லதை நான் நடத்தி தர முடியும். உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கப் போகும் போதுதான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. எதை நோக்கிய உன் பயணம் அங்கு உறுதியாக இருந்ததோ அந்த பயணத்தில் முழுமையாக வெற்றியடைவதற்கான ஒன்றை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது இடையில் இருக்கின்ற பல பேரை பற்றி நீ ஏன் கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் உன்னை பற்றி நினைத்து பார்க்கட்டும். உனக்கு நடக்கவே நடக்காது, உன்னால் இது முடியவே முடியாது என்று கூட நேரடியாக உன்னிடம் உன் காதுபட சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அத்துணையும் தாண்டி ஜெயிக்கப் போகிறாய். உன்னை ஜெயிக்க வைப்பது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? என் கண்ணின் மணியே, இது இந்த வார்த்தாலின் சத்திய வாக்கு. நீ நினைத்தது பலிக்கும். யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உன் மனதிற்குள் நல் எண்ணத்தோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் உச்சத்தை தொடப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது. உன்னை ஓரம் கட்டியவர்களும் உன்னை நிராகரித்தவர்களும் தான் உனக்கான சுபகாரியத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள்தான் அதற்கான தண்டனையை அங்கு அனுபவிக்கப் போகிறார்கள். விதை விதைத்தவன் விதையை அறுத்து தானே ஆக வேண்டும் என்பது போல உன் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த நல்லதை அவர்களுக்கு நான் தடைப்படுத்தி கொண்டேதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக உன்னுடைய சூழலை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இதுதான் அடுத்தது நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு உணர வைக்கும் நேரமும் வந்துவிட்டது. உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அளிக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் அருளோடு உன் துன்பங்கள் நீங்கி உன் வேண்டுதல் நிறைவேறி உன் குடும்பமும் தொழிலும் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக அமைய என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு இருக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் எது கடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னை தாண்டி எதுவும் நடக்காது என்று தெரியும் அல்லவா? இன்பம் துன்பம் உன் வாழ்வில் சமமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நம் வாழ்வில் துன்பம் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது, துன்பம் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்றுதானே நினைக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கத்தானே நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் நீ ஏன் கடினமான பாதையை கடந்து வரும் பொழுது பதற்றம் கொள்கிறாய்? இன்னமும் நீ என் வழியில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனாலும் தாங்க முடியாத வழியில் துடித்து கொண்டு இருக்கின்றேனே என்று நினைத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, முதலில் அந்த மாயை வழிகளில் இருந்து வெளியே வந்து விடு. உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது உன்னை சுற்றி இனி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. அதுவும் நமக்கு பிடித்த விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று தீர்மானமாக இரு. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நாம் எண்ணம் போல் தானே வாழ்க்கை அமையப் போகிறது. ஆகையால் நல்ல எண்ணத்தை உன் மனதில் உருவாக்கி கொண்டிருந்தால் அதை போல் உன் எண்ணங்களும் ஈடேறுவதற்கான தருணத்தை இந்த வாராகி நான் உனக்கு உருவாக்கி வைப்பேன். என் கண்ணின் மணியே, நம் எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அது பொறுத்துதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் நடக்கப் போகிறது. அதனால் பிடித்ததை பிடித்தமான விஷயத்தை நினைத்து கொண்டு இன்னும் இந்த விஷயம் இப்பொழுதே நடக்கப் போகிறது என்பதில் என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் தீராத நம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டு இருக்கும்போது உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக நீ நம்பிக்கையோடு இருந்த விஷயத்தை நான் நடத்தி தருவேன். நீ என்றும் போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்காதே. சில பேர்களோ அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. பிரச்சனைகளை பற்றியும் கவலைகளை பற்றியுமே நீ நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருந்தால்
நீ செய்கின்ற செயல்தான் அங்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எது நடந்தாலும் என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை எண்ணிக்கொள். ஒருபொழுதும் உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையாது. என் கண்ணை, உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த நல்ல நாள் இப்பொழுதே வந்துவிட்டது. உன்னை ஏமாற்றுவதற்காக நான் உன்னிடம் வரவில்லை. உன் கஷ்டத்தை பார்த்தும் நீ கண்ணீர் விடுவதை பார்த்தும் தான் நான் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வந்து இருக்கின்றேன். உன்னோடு சேர்ந்து நானும் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் உன்னை காக்க வைக்கப் போவதில்லை. உனக்கு இனி நல்லதுதான் அங்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயை போற்றி.